ஹாய்டா மச்சா பிரவீன், நேற்று என் பர்த்டேக்கு நடந்த ஸ்பெஷலை பார்க்க மாட்டா. கண்ணக்க தரமான சம்பவங்கள் அப்படி ஸ்பெஷலாக இருந்திருக்கு. என்னென்னு பார்க்குறியா? எங்கட வீட்டாக்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கோல்ட் செயின், கோல்ட் ரிங்லாம் எடுத்து தந்தாங்கடா. அதோட வெளிநாட்டில் இருக்கிற எங்கள் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து எனக்கு கார் ஒன்று எடுத்து தர போகிறாங்களாம். மோஸ்ட்லி பைக் எடுக்காமல் கார் தான் எடுத்து தருவாங்க போல். அதோட வீட்டு எங்கட அம்மா அக்கா எல்லாருமே சேர்ந்து எனக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து தந்தாங்க. எங்கள் இடத்துல தான் உனக்கு தெரியும் தான், நீ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்லை. ஸோ 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு நாங்கள் லஞ்ச் அவுட் டின்னர் அவுட் போயிருந்தோம் மச்சா. மச்சா, நீ ஒன்று ஃபீல் பண்ணாது, நாளைக்கு உண்டு பர்த்டே பாரு, உனக்கு என்னை விட தரமான சம்பவங்கள் விட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், மறக்காம பர்த்டே எப்படி போச்சுன்னு மறக்காம நாளைக்கு கால் பண்ணி சொல்லு மச்சா, ஓகேவா? ஓ மை காட், என்னடா இவன் இப்படி ட்ரெயின் போகிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். உனக்கு கிடைக்குதுடா மச்சா, நீ வாழ்கிற. உனக்கு இவ்வளவு கிஃப்ட்ஸ் எல்லாமே உண்ட ரிலேட்டிவ்ஸ் உண்ட ஃபேமிலி எல்லாருமே தராங்களே, பெரிய விஷயந்தான். எனக்கெல்லாம் இப்படி வரேன்னு நினைக்கிறேன் பிரவீன், வாய்ப்பே இல்லைடா, வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. எனக்கு நான் கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கிட்டா மட்டும்தான். எனக்கு ஒழுங்காக சாப்பாடு தாரதே பெரும் விஷயம் இந்த பர்த்டே அண்டு. இது இவ்வளோ கிஃப்ட்ஸ் வர, சரி சமாளிப்போம் இவனை. மச்சா கண்டிப்பாடா, உனக்கு சொல்லாமலா? கண்டிப்பாக உனக்கு சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு. பாய்டா. நாளைக்கு கிஃப்ட்ஸ் வருதோ இல்லை இவனுக்கு அடிச்சு விடுறதான். என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா மக்களே? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. பாய்.